நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள கோபுரங்களின் தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகிலுள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கற்பக விநாயகர் திருத்தலம். இந்த ஆலயத்தில் மூலவர் கற்பக விநாயகர் 6 அடி உயர கரிய பெரிய உருவத்தில் வலம்புரி விநாயகராக அருள் பாலிக்கின்றார். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோவிலான பிள்ளையார்பட்டி ஆலயம் பல்லவர் அரசர்களால் 1600 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கர்ப்பகிரகம் பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் உள்ள பிள்ளையார் மற்ற ஆலயங்களில் உள்ளது போல் 4 திருக்கரங்கள் இல்லாமல் 2 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார். பல்வேறு சிறப்புகளை கொண்ட பழமையான பிள்ளையார்பட்டி ஆலயத்தில் 2 கோபுரங்கள் மிகுந்த பொலிவுடன் விளங்குகின்றன. ஆலயத்தின் கிழக்கு வாயிலில் அமைந்துள்ள ராஜகோபுரம் சுமார் 175 அடிகள் உயரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. 7 நிலைகளுடனும் 9 கலசங்களை கொண்டும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த ராஜகோபுரம் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கின்றனர். கற்பக விநாயகர் சன்னதியின் முன்புறமுள்ள வாயிலில் அமைந்துள்ள வடக்கு கோபுரம் 50 அடி உயரம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. 3 நிலைகளுடன் 5 கலசங்களை கொண்டு காட்சியளிக்கும் இந்த கோபுரம் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. 2 கோபுரங்களிலும் எண்ணற்ற புராண இதிகாச காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு மிகுந்த எழிலுடன் காட்சியளிக்கின்றன. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் அருளை எங்கும் அளித்து வரும் பிள்ளையார்பட்டி திருத்தலத்தின் கோபுர தரிசனம் நெஞ்சமெல்லாம் இறையருளை பரப்பிடும் என்றால் அது மிக இல்லை. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.
ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம், கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.